குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 18 2026 புதன்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை நடத்திருக்கிறோம். 65 தேர்வுகள் நடத்த போகிறோம். இதில் 6500க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சில் இன்னும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூலோட PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹாய்னு நீங்கள் அனுப்பினாலே அனுப்பினாலே உங்களுக்கு ஷெடியூலோட PDF லிங்க் வந்துடும். சரிங்களா? நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டாக செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிக்க பிளான் பண்ணியிருக்கோம். சரியாக நீங்கள் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதை முடிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து 2000 ஆண்டில் அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்போ தான் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம், அதாவது விபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா பழைய திட்டத்தின்படி 100 நாள் வேலை திட்டம், இப்போ புதிய திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா 125 நாட்கள் வேலை. பழைய திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் 100% பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இருக்கும். இப்போ புதிய திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா 60-40 அப்படின்ற வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் வந்து பார்த்திங்கன்னா நிதியை பகிர்ந்து வழங்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2033ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டு வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் காப்பீட்டுத்துறை வேகமாக விரிவடைந்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2024-25ஆம் நிதியாண்டில் 58 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பீடு வரம்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சுகாதார காப்பீட்டுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கிறது. 2033ஆம் ஆண்டுக்குள்ளே அனைவருமே மருத்துவ காப்பீட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்ரா அப்படின்ற திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த முத்ரா கடன் வழங்கும் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15.50 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து கடன் வழங்குகிற திட்டம், அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். பள்ளி கல்வித்துறையில் 7499 தற்காலிக பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக்கியிருக்காங்க. அதாவது ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள். ஓகேங்களா? அந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் செய்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மேற்காசிய போர் நிலவரம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையை வந்து பார்த்திங்கன்னா 46,500 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு LPG எரிவாயு வந்து பார்த்திங்கன்னா சிக்கியிருந்த நந்தா தேவி என்ற 2வது கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக குஜராத்தினுடைய வாடினார் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஷிவாலிக். ஓகேங்களா? ஷிவாலிக் அப்படின்ற கப்பல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது. ஏன்னா இப்போ வந்து இந்த சமையல் எரிவாயு பிரச்சனை இருக்கிறனால இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழகம் மற்றும் புதுச்சேரி 3 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் 8 பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை வலைத்தளம், கைபேசி செயலி என எண்ம முறையில் தாக்கல் செய்யும் வசதி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. வேட்புமனுக்களை கைபேசியில் செயலி மூலம் தாக்கல் செய்யும் வகையில் சுவீதா அப்படின்ற வேட்பாளர் செயலி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. அதோட வெர்ஷன் 2.0 வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் 2024 வந்து மேம்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அண்மையில் தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு செயலிகளை ஒன்றாக கிடைக்க செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட ஈசி நெட் அப்படின்ற இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவீதா செயலி, அதாவது சுவீதா செயலி 2.0 வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலியமாக பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆப், அதாவது இந்த ஈசி நெட் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2026 ஜனவரி நடப்பு நிகழ்வு நடத்தும் போது இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சந்தேகம் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் 2026ஆம் ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது பாரத் டாக்ஸி தளத்தில் 21.34 லட்சம் பயனாளர்கள் மற்றும் 2.3 லட்சம் ஓட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பாரத் டாக்ஸின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓலா, ஊபர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2024 கிடைத்த வெற்றி அனுபவமிக்க வீரர்கள் இந்திய அணிக்கானது என்றும் 2026 கிடைத்த வெற்றி இளம் அதிரடி வீரர்களின் இந்திய அணிக்கானது என்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகக்கோப்பை வென்றிருக்கிறோம். இந்த உலகக்கோப்பை அந்த டீம் இந்திய டீமோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஎல் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது அமெரிக்காவுடைய இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடைந்த நிலையில் ஆடவர் மகளிர் உலக தரவரிசை மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்காரிஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர் இவர் முதலிடத்திலும், யானிக் சின்னர் இத்தாலியை சேர்ந்தவர் 2ஆம் இடத்திலும், நோவோ ஜோகோவிச் செர்பியாவை சேர்ந்தவங்க 3ஆம் இடத்திலும் இருக்கிறாங்க. அடுத்தது மகளிர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அரிலா செலபென்கா வந்து பார்த்தீங்கன்னா பெலாரஸை சேர்ந்தவங்க, எலானா ரைபனுக்கியா வந்து கஜகஸ்தான், இகாஸ் ஸ்கியாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா போலந்தை சேர்ந்தவங்க, கோகோ கப் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஏன்னா எஸ்ஐயில் இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்டுனா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு 3 பேர் பார்த்தா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்படவாட்டுறதுனால இந்த 4வது பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மீதான அமெரிக்காவின் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டினுடைய தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்தினுடைய தலைவரான ஜோ கென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஜோ கென்ட் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட தனது ராஜினாமா கடிதத்தில் அமெரிக்காவுடனான அச்சுறுத்தல் இல்லாத சூழலிலும் ஈரான் மீது இந்த தாக்குதல் ஏற்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியுடன் நல்லா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி உட்பட தமிழகத்தின் 8 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அகழாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய தொழில்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. தமிழக தொழில் துறை சார்பில் கீழில் 11ஆம் கட்ட அகழாய்வு, ஆதிச்சநல்லூர், நாகப்பட்டினம் உள்ள 8 இடங்களில் அகழாய்வு நடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2025 ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிந்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதன்படி எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 11ஆம் கட்ட அகழாய்வு நடத்துகிறாங்க. இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்தநல்லூர், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சனூர், கோவை மாவட்டம் வெள்ளலூர், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர், மாங்காடு மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுது. அப்படியே பொறுத்துகையில் வந்து அப்படியே மேட்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டையில் தர்பீடோ அப்படின்ற குடுவையுடைய பானை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொல் தமிழர்கள் கடல் வணிபம் வரலாற்றை பறைசாற்றுவதற்கான ஒரு பெரும் சான்றாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? 3 கட்ட அகழாய்வில் கிடைத்த தொல்பொருட்களையும் பானை ஓடுகளையும் தரம் பிரிக்கும் பணியின் போது தர்பிடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியா மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் போன்ற திரவ பொருட்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வெம்பங்கோட்டையில் கிடைத்த இந்த தர்பிடோ குடுவை ஓடுகள் மூலம் கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாற்றங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா வணிபம் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா நிரூபணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2026 போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு டேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.